அதில் விடுங்க. ஓ அப்படித்தானே ஐபோன் இப்போ அந்த அரை மணி நேரத்திற்குள் இன்று மத அதிகாரிகள் இந்த மேடையிலே கேட்டார்கள், என்ன சிவம்? இந்த சிவலிங்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் தெரியுமா? இரண்டாவது கேள்வி கேட்டார், சிவராத்திரி கோயில் கோயிலா ஊரா? இந்த மூன்று கேள்விகளுக்கான அறிவியல் விடையாக இருக்க போகிறது. இந்த பாட்டு மற்றும் இறைவா போட்டி இதுதான் தலைப்புக்குள்ளே நுழைகிறது. எதுக்காக ஒரு மனிதன் இறந்தா அவனை விடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிக்கிறான்? எதுக்கு பாடையில கொண்டு போறோம்? இன்னைக்கு பின்னால் அறிவியல் மட்டும்தான் இருக்கப்பா, வைத்தியம் மட்டும்தான் இருக்கப்பா. ஓம் நமச்சிவாய் என்று சொன்னா உங்களுடைய 116 விட மதுரம் அதிர்ந்தால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,000 நமச்சிவாய அதனை ஈர்க்கின்ற நாள் இன்றைய நாள். எல்லாரும் நிமிர்ந்திருந்து ஒரு 5 தடவை ஓம் நம சிவாய. சத்தம் காணாது அடியார்களே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கொஞ்சம் சேர விடாங்க. இது தீட்டம் எப்படியும் போராக்களை ஆறுதலாக தானே போகணும். கோயிலுக்கு நேரத்தில் படிக்கட்டு அக்கா இன்னொரு அரை மணி நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாம் வல்ல நகுலாம்பிகா சமேஸ்வரி நகுலேஸ்வர பெருமானின் தேர் சிவராத்திரி உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கும் பக்த அடியார்களுக்கு வணக்கம். காலையிலே ரதோற்சவம் நடைபெற்று
இப்போது சோமாஸ்கந்த மூர்த்திக்கு பிராய்ச்சித்த அபிஷேகம் நடைபெற்று இப்போது 8 மணி அளவிலே மூலமூர்த்திக்கு முதலாவது ஜாம அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சகஸ்ரலிங்கத்துக்கு 10 மணி அளவிலே மகா அபிஷேகமும் லிங்கோத்பவ பூஜையும் நடைபெற்று ஸ்தம்ப பூஜை நடைபெறும். பஞ்சமுக அர்ச்சனையுடன் ஸ்தம்ப பூஜை நடைபெற்று கற்பூர ஜோதியிலே எம்பெருமான் இடபாரூடராக உலா வந்து பக்த கோடிகளுக்கு அருள் பாலிப்பார். அதனைத் தொடர்ந்து 4வது ஜாம அபிஷேக பூஜைகள் நடைபெற்று மூலவருக்கு நடைபெற்று ஸ்தம்ப பூஜையும் அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்று எல்லாம் வல்ல நகுலாம்பிகா சமேத ஸ்ரீ நகுலேஸ்வர பெருமான் கண்டகி தீர்த்தத்திலே தீர்த்தமாடுவதற்காக 6 மணி அளவிலே புறப்படுவார். பக்த அடியார்கள் எல்லோரும் இந்த சிவராத்திரி நன்னாளிலே ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்து இறைவனின் பேரருள் பெற்றுயுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலே இருக்கின்ற பஞ்சஈஸ்வரங்களில் ஒன்றாகிய முக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரன் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது பஞ்சஈஸ்வரங்கள் ஆக இருந்தாலும் சில பெயர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஈஸ்வரங்கள் ஏனைய ஈஸ்வரங்கள். அது அல்லாமல் முக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரம் எம்பெருமான் கைலாயநாதர் நேரடியாக தானாக வந்து அடியார்களுக்கு அருள் கொடுக்கும் நோக்கோடு இங்கே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த மகா உன்னதமான அற்புதமான திருத்தலமாகிய முக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரன் ஆலயத்திலே 4 ஜாம பூஜைகளும், அதாவது இந்த சிவராத்திரிக்கான 4 ஜாம பூஜைகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று மாலை 6 மணிக்கு அந்த பூஜை, முதலாம் ஜாம பூஜை நடைபெற்று நிறைவேற்று இருக்கின்றது. அடுத்ததாக 2ஆம் ஜாம பூஜை, அதாவது லிங்கோற்பவ கால பூஜை சரியாக 11 மணிக்கு ஆரம்பமாகி, அதைத் தொடர்ந்து வில்வாஸ்தகம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச வில்வங்களால் அர்ச்சிக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கின்றது. சிவராத்திரி காலங்களிலே அடியார்கள் குறிப்பிட்ட அந்தந்த காலங்களுக்குரிய அபிஷேகங்கள், ஸ்நபனாபிஷேகம், சங்காபிஷேகம், ருத்ராபிஷேகம் என்ற பல அபிஷேகங்கள் இருக்கின்றன. அவைகளில் பஞ்சாமிர்த அபிஷேகம், அதுபோன்று பாலாபிஷேகம், கருப்பஞ்சாற்று அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் போன்றவைகள் இங்கே சிறப்பித்து கூறப்பட்டு இருக்கின்றன. அதே போன்று அதற்குரிய வஸ்திரங்களாக எம்பெருமானுக்கு தரிக்கும்படி வெள்ளை வஸ்திரம், சிவப்பு வஸ்திரம், கருப்பு வஸ்திரம், பச்சை நிற வஸ்திரங்கள் அணியப்பட வேண்டும் என்று இறைவனுக்கு, அதாவது தாந்தோன்றீஸ்வர பெருமானுக்கு அணிவிக்கப்பட வேண்டும் என்றும், அதற்குரிய ஸ்தோத்திரங்கள் அந்தந்த காலங்களிலே ஓதப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே பத்திர புஷ்பங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பத்திரங்களாகிய தாமரை மலர், அதே போன்று மல்லிகை மலர், நீலோத்பல மலர், அதே போன்று தாமரை என்னும் பொழுது செந்தாமரை மலர் மிகவும் விசேடமாக குறிப்பிடப்படுகின்றது. இவைகளெல்லாம் கிடைக்காவிட்டாலும் பஞ்ச வில்வங்களால் அர்ச்சனை செய்வது, அதாவது ஒரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணினால் அது ஒரு தங்க பவுனால் அர்ச்சனை பண்ணதுக்கு சமானமாக கூறப்படுகின்றது. அந்த தங்க காசினால், தங்க பவுனினால் அர்ச்சனை பண்ணிய பலன் இந்த வில்வம்பத்தினால் அர்ச்சனை பண்ணும் பொழுது கிடைக்கின்றதாக கூறப்படுகின்றது. இப்பொழுது கூறப்பட்ட அந்த அனைத்து புஷ்பங்களாலும் அர்ச்சனை செய்த பலன் இந்த வில்வத்தால் அர்ச்சனை செய்ததால் கிடைக்கப்படுகின்றது. ஆகவே அடியார்கள் நடைபெற்று முடிந்த முதலாம் ஜாம பூஜை 6 மணிக்கு நடைபெற்று நிறைவேற்றிருக்கின்றது. அதே போன்று லிங்கோத்பவ கால பூஜை 11 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. அதே போன்று 3ஆம் ஜாம பூஜை சரியாக அதிகாலை 3 மணிக்கு நடைபெறும். அதே போன்று 4ஆம் ஜாம பூஜை அதிகாலை 5 மணிக்கு, அதாவது நாளை காலை 5 மணிக்கு நடைபெற்று நிறைவேறும். சிவராத்திரி காலங்களிலே அடியார்கள் அனைவரும் விரதமிருந்து, அதாவது உபவாசமிருந்து அன்றிரவு, அதாவது இன்றிரவு கண் விழித்து மறுநாள் காலையிலே இந்த விரதத்தை பாரணை செய்து கொள்ளலாம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். வில்வங்களில், அதாவது பத்திர புஷ்பங்கள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்தது. வில்வம் சிவத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. பத்திர புஷ்பங்களில் வில்வம் பத்திரத்துக்கு இணையான பத்திர புஷ்பங்களும் இல்லை.
மந்திரங்களில் பஞ்சாட்சரத்துக்கு மிஞ்சிய மந்திரங்களில் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆகவே அடியார்கள் அனைவரும் இயன்றளவு சிவாய நம அல்லது சிவசிவ என்ற சிவனுடைய நாமத்தை உச்சரித்து எம்பெருமானின் திருவருள் வெற்றி பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.